اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ஒரு மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக நாங்கள் இங்கே கூடியிருக்கின்றோம். நாளை அல்லது நாளை மறுதினம் அருள்கள் நிறைந்த ஒரு மாதம் எங்களை வந்தடைய இருக்கிறது. அந்த மாதத்தினுடைய சிறப்புகள் தொடர்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதம் நுழைவதற்கு முன்னால் அல்லது ரமலான் மாதம் நுழைந்தவுடனேயே சஹாபாக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக அந்த மாதத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வதற்கு அவர்களை தயார்படுத்தக்கூடியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய வரலாறுகளை நாங்கள் படிக்கும் போது, ஹதீசுகளை நாங்கள் படிக்கும் போது தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், அதாக்கும் ஷஹ்ரு ரமதான், உங்களிடம் ரமதான் மாதம் வந்தடைந்திருக்கிறது. இந்த மாதம் ஷஹ்ருன் முபாரக், அது பரக்கத் பொருந்திய மாதமாகும். ஃபரலல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல அலைக்கும் ஸியாமஹு, அல்லாஹு தஆலா உங்களுக்கு அதிலே நோன்பிருப்பதை கடமையாக்கி இருக்கிறான். இந்த மாதத்திலே வானத்தினுடைய வாயில்கள் அனைத்தும் திறக்கப்படுகின்றன, நரகத்தினுடைய வாயில்கள் அனைத்தும் மூடப்படுகின்றன, கெட்ட ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். இந்த மாதத்திலே ஒரு இரவு இருக்கிறது, அது 1000 மாதங்களை விட சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, ஃபமன் ஹுரிம கைரஹா ஃபகத் ஹுரிமல் கைர், யார் அதனுடைய நலவை எடுத்துக்கொள்ள முடியாமல் தடுக்கப்பட்டானோ, யார் அதனுடைய நலவை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனானோ, அவன் உண்மையாகவே நலவுகளில் இருந்து தடுக்கப்பட்டவனாவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். ஆக அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தை வயதில் குறைந்த ஒரு சமூகமாக படைத்திருக்கிறார். குறைந்த வயதினராக நாங்கள் இருக்கிறோம். மாபைன சித்தீன வ ஸபஈன், என்னுடைய சமூகத்தினுடைய வயது 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். 70 வயதை தாண்டுவது குறைவு. பெரும்பாலும் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட வயதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தின் வயதாக இருக்கிறது. ஆனால் இந்த காலத்திலே நாங்கள் செய்யக்கூடிய அமல்களினூடாக பெற்றுக்கொள்கின்ற கூலிகள் எங்களை முந்தைய சமூகங்களை விட
900 வருடங்கள், 800 வருடங்கள், 700 வருடங்கள், 500 வருடங்கள் வாழ்ந்து அமல் செய்த சமூகம் பெற்றுக்கொண்ட கூலியை விட அதிகமான கூலிகளை நாம் பெற்றுக்கொள்கின்ற வாய்ப்பை அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கும் இதற்கு முன்னர் சென்ற சமூகத்திற்கும் இடையிலே ஒரு உதாரணம் சொல்கிறார். அதிலே ஒரு முதலாளி ஒரு குழுவினரிடம் தனக்கு வேலை செய்யுமாறு சொல்கிறார். காலையிலிருந்து மாலை வரை வேலை செய்யுமாறு சொல்கிறார். அவர்களுக்கு ஒரு கீராத் கூலி தருவதாக பேசுகிறார். அவர்கள் அதற்கு ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் வேலையை செய்கிறார்கள். அதற்குரிய கூலி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஒரு கீராத் என்பது உகது மழையளவு நன்மை அல்லது கூலி. நபி அவர்கள் சொன்னார்கள், இதுதான் யூதர்கள். அந்த முதலாளி இன்னும் ஒரு சமூகத்திடம் ஒரு குழுவினரிடம் பேசுகிறான். நீங்கள் லுஹரிலிருந்து மக்ரிபு வரை வேலை செய்ய வேண்டும், உங்களுக்கு ஒரு கீராத் நன்மை தருகிறேன் அல்லது கூலி தருகிறேன் என்று பேசுகிறார். அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், வேலையையும் செய்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு கீராத் கூலியும் கிடைக்கிறது. அடுத்த ஒரு குழுவினருடன் நீங்கள் அசரிலிருந்து மக்ரிபு வரை வேலை செய்ய வேண்டும், சூரியன் மறையும் வரை வேலை செய்ய வேண்டும், உங்களுக்கு 2 கீராத் அளவு நன்மை இருக்கிறது அல்லது கூலி இருக்கிறது என்று பேசுகிறார். முன்னால் சென்ற சமூகங்கள் அவனிடம் முறையிடுகின்றன. நாங்கள் வேலையும் அதிகமாக செய்தோம், நேரமும் அதிகமாக செலவானது, ஆனால் கூலி மட்டும் குறைவாக கிடைக்கிறது என்று முறையிட்டது. அதற்கு அந்த முதலாளி, நான் உங்களிடம் பேசிய கூலியை உங்களுக்கு தந்தேனா இல்லையா என்று கேட்கிறார். அவர்கள் ஆம் தந்தாய் என்று சொல்கிறார். நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா இல்லையா? ஆம், நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். எனவே என்னுடைய கூலியை பகிர்ந்தளிக்கின்ற முடிவு எனக்குரியது. அது தொடர்பிலே கேள்வி கேட்பது உங்களுக்கு தகுமானது அல்ல என்று அவன் அவர்களுக்கு சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த 3வது சமூகம் தான் என்னுடைய சமூகம் என்று சொன்னார். அவர்களுடைய ஆயுட்காலம் குறைவானது, அவர்கள் அமல் செய்கிற காலமும் குறைவானது. ஆனால் அதன் மூலம் அவர்கள் பெற்றுக்கொள்கிற நன்மைகள் அதிகமானது. எங்களுடைய ஆயுளை நாங்கள் பிரித்து பார்த்தால், நாங்கள் அமல் செய்கிற காலம் மொத்த ஆயுளிலும் ஒரு 4 வருடம் அல்லது 3 வருடமாகத்தான் இருக்கும். எங்களுடைய ஆயுளிலே அரைவாசி தூக்கத்திற்கு சென்று, அதில் 3ல் ஒரு பகுதி சிறுபராயம் என்று சென்று, 3ல் ஒரு பகுதி நோய் நொம்பலம் என்று முதுமை பருவத்தில் கடந்துவிடும். அதில் ஒரு பகுதி எங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கென்று கழிந்துவிடும். இன்னொரு பகுதி தொழில்களுக்கென்று கழிந்துவிடும். இன்னொரு பகுதி எங்களுடைய அவசர தேவைகளை நிறைவேற்றுவதற்கென்று கழிந்துவிடும். இப்படி எங்களுடைய வாழ்க்கையிலே அவசியமாக செய்ய வேண்டிய கழிய வேண்டிய பகுதிகளை எல்லாம் கழித்து நீங்கள் பார்த்தால் வெறும் 3 வருடங்கள் அல்லது 4 வருடங்கள் தான் நாங்கள் அமல் செய்கிறோம். இந்த அமலிலே அல்லாஹு தஆலாவிடம் அதிகமான கூலிகளை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்புகளை அல்லாஹு தஆலா நமக்கு தருகிறார். அதில் ஒன்றுதான் இந்த ரமலான் மாதம். ரமலான் மாதம் அதிகமான சிறப்புகளை, கூலிகளை அதிகமாக எங்களுக்கு பெற்றுத் தருகிற மாதமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இந்த மாதம் அல் குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதம், அல் குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டதால் சிறப்பு பெற்ற மாதம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இந்த மாதத்திலே 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு இருக்கிறது, அதுதான் லைலத்துல் கத்ர் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களுக்குரிய வேதங்கள் கொடுக்கப்பட்டதை பற்றி சொல்லும் போது, சுஹுபுகள் கொடுக்கப்பட்டதை பற்றி சொல்லும் போது, இந்த மாதத்தினுடைய ஆரம்ப பகுதி, நடுப்பகுதி, கடைசி பகுதியில் தான் அவைகள் கொடுக்கப்பட்டிருப்பதாக சில ஹதீஸ்களிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். குர்ஆனும் கூட இந்த மாதத்தில் தான் இறக்கி வைக்கப்பட்டது. குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டதனால் அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக அல்லாஹு தஆலாவினால் கணிக்கப்படுகிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தினுடைய சிறப்பு தொடர்பாக சொல்லும் போது, மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, யார் இந்த மாதத்திலே அல்லாஹுவை நம்பியவனாக, அவனுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவனாக,
கூலி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நோன்பு நோக்கிறானோ அவனுடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் இந்த மாதத்திலே இரவு வேளைகளிலே ஈமானோடும் கூலி கிடைக்கும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடும் நின்று வணங்குகிறானோ அவனுடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் இந்த மாதத்திலே வரக்கூடிய லைலத்துல் கத்ரிலே ஈமானோடும் கூலி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடும் நின்று வணங்குகிறானோ அவனுடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். வேறு ஒரு ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம், இந்த ரமலான் மாதத்தினுடைய முதலாவது இரவிலேயே சுவர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன. இந்த மாதம் முடியும் வரை அதனுடைய ஒரு வாயிலும் அடைக்கப்படுவதில்லை. நரகத்தின் வாயில்கள் மூடப்படுகின்றன. இந்த மாதம் முடியும் வரை அதனுடைய ஒரு வாயிலும் திறக்கப்படுவதில்லை. யுனாதி முனாதின் மினல்லாஹ், அல்லாஹு தஆலாவிடமிருந்து ஒரு அழைப்பாளர் வருகிறார். ஃபயுனாதி, அவர் அழைக்கிறார், யா பாகியல் கைரி, நல்லவைகளை செய்பவனே, நலவுகளின் மீது ஆர்வம் கொண்டவனே, உன்னுடைய நலவுகளை அதிகரித்துக் கொள், நலவுகளை அதிகமாக செய் என்று அவர் அழைக்கிறார். வயா பாகிய ஷர்ரி அக்ஸிர், தீமைகளை செய்பவனே, தீமைகளின் மீது நாட்டம் கொண்டவனே, உன்னுடைய தீமைகளை குறைத்துக் கொள் என்று அவர் அழைக்கிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு ரமதானினுடைய ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹு தஆலா பலரை நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான் என்று சொல்கிறார். ரமலானினுடைய ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹு தஆலா பலருக்கு நரக விடுதலை வழங்கி கொண்டே இருக்கிறார். அந்த அளவுக்கு சிறப்பு பொருந்தியதாக இந்த மாதம் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த மாதத்திலே நரகத்திலிருந்து விடுதலை பெறுகின்ற கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. நாளை மறுமையிலே சுவர்க்கத்தில் ஒரு வாயில் இருக்கிறது, ரய்யான் என்ற அதற்கு பெயர். அந்த வாயிலினால் நோன்பாளிகள் மாத்திரம்தான் நுழைய முடியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். நோன்பாளிகளுக்கென்று பிரத்யேகமான தனியான வாயிலை அல்லாஹு தஆலா தயார்படுத்தி வைத்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னலி ஸாயிமி ஃபர்ஹதான், ஒரு நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷங்கள் இருக்கிறது. முதலாவது சந்தோஷம் அவன் நோன்பு திறக்கிற வேளை அவன் அடையக்கூடிய சந்தோஷம். இரண்டாவது சந்தோஷம், இந்த நோன்புக்காக அல்லாஹு தஆலா வைத்திருக்கிற வெகுமதிகளை, நன்மைகளை பார்த்து அல்லாஹுவை சந்திக்கிற நேரம் அவனுக்கு வரக்கூடிய மகிழ்ச்சி, சந்தோஷம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். மேலும் சொல்கிறார்கள், ஒரு நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வருகிற வாடை அல்லாஹு தஆலாவிடம் கஸ்தூரியை விட மனமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். குல்லு அமலி பினி ஆதம லஹு இல்ல ஸியாம், ஒரு மனிதனுடைய அமல்கள் அனைத்தும் அவனுக்கே உரியது, அதற்கான கூலிகள் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது, நோன்பை தவிர. ஃபஇன்னஹு லீ, நோன்பு எனக்குரியது. அவன் எனக்காகவே அவனுடைய ஆசைகளை துறந்தான், அவன் எனக்காகவே பசித்திருந்தான், அவன் எனக்காகவே தடை செய்யப்பட்ட காரியங்களில் இருந்து ஒதுங்கி இருந்தான். அதனால் நானே அவனுக்கு கூலி கொடுக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோன்புக்கென்று வரையறுக்கப்பட்ட கூலி இல்லை, வரையறுக்கப்படாத கூலி, ஏற்கனவே திட்டமிடப்படாத கூலி. நாம் எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலாவிடம் நெருக்கமாக இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு இந்த மாதத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறோமோ, நோன்பை முறையாக நோட்கிறோமோ, அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா கூலிகளை அள்ளி வழங்குகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலாவிடம்
நோன்பும் அல் குர்ஆனும் ஒரு அடியானுடையத்திலே பரிந்து பேசும். நோன்பு சொல்லும், இறைவா, எனக்காகவே இவன் பசித்திருந்தான், எனக்காகவே தாகித்திருந்தான், எனக்காகவே ஆகுமானவற்றை விட்டும் ஒதுங்கி இருந்தான், ஆகாதவைகளிலிருந்து தன்னை தவிர்த்துக் கொண்டான். அதனால் அவன் விஷயத்தில் என்னுடைய சிபாரிசை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று நோன்பு அல்லாஹு தாலாவிடம் மன்றாடு. குர்ஆன் அல்லாஹு தாலாவிடம் மன்றாடு, இறைவா, இவனுடைய தூக்கத்தை நான் அழைத்தேன், இவனுடைய தூக்கத்தை நான் இல்லாமலாக்கினேன், இரவு பொழுதுகளில் என்னை ஓதுவதற்காகவே அவன் விழித்திருந்தான், அதனால் அவன் விஷயத்தில் என்னுடைய சிபாரிசை ஏற்றுக்கொள்வாயாக என்று அல்லாஹு தாலாவிடம் குர்ஆனும் நோன்பும் மன்றாடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோன்பாளிகள் கௌரவமானவர்கள். எந்த அளவுக்கு கௌரவமானவர்கள் தெரியுமா? அடுத்தவர்கள் ஏதாவது முறை தவறி நடந்தால் நான் நோன்பாளி என்று உன்னுடைய கௌரவத்தை நீர் பாதுகாத்து, உன்னுடைய நோன்பினுடைய கௌரவத்தை பாதுகாத்து நீ அதிலிருந்து ஒதுங்கி வாழ வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நோன்பும் நோன்பாளிகளும் கௌரவமானவர்களாக மதிக்கப்படுபவர்களாக இருக்கிறார்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். நாம் தஹஜ்ஜுத் நேரம் விழித்திருப்பது குறைவு, சுபஹுக்கு முன்னால் எழும்புவது மிக குறைவு, இரவு நேரம் தொழுகையில் ஈடுபடுவது குறைவு. ஆனால் சஹருடைய நேரம், அந்த தஹஜ்ஜுடைய நேரம் முக்கியமான நேரம். அல்லாஹு தஆலா அடிவானத்திற்கு இறங்குகின்ற நேரம், யாராவது கேளுங்கள் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நேரம், யாராவது பிரார்த்தனை செய்யுங்கள் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய நேரம், என்னிடம் கேட்பவர்கள் இல்லையா என்று அல்லாஹு தஆலா கேட்கக்கூடிய நேரம் அந்த சஹருடைய நேரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹருடைய நேரத்திலே விழித்திருப்பவர்களுக்கு, சஹர் செய்பவர்களுக்காக மலக்குகள் பிரார்த்தனை செய்கிறார்கள். தஸஹரு ஃபஇன்ன பிஸ்ஸுஹூரி பரக்கா, சஹர் செய்யுங்கள், அதிலே பரக்கத் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவ்வளவு முக்கியமான ஒரு நேரம், நாம் எப்படியோ அந்த நேரத்தில் விழித்திருக்கிறோம். இந்த நோன்பு காலம் நாம் விரும்பியோ வெறுத்தோ அடுத்தவர்களால் கட்டாயப்படுத்தி எழுப்பப்படுகிறோம், அந்த நேரத்தில் விழித்திருக்கிறோம். எனவே அல்லாஹு தஆலாவுடைய அருளுக்கு நாங்கள் மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த ரமலான் காலம் இருக்கிறது. அல்லாஹு தஆலா இறை விசுவாசிகளை பற்றி சொல்லும் போது அவர்களுடைய உயர்ந்த அமல்களில் ஒன்றாக சொல்வது வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் சஹருடைய நேரத்திலே, இரவினுடைய கடைசி பகுதியிலே அல்லாஹு தஆலாவிடம் பாவ மன்னிப்பு கூறுவார்கள், இஸ்திக்பார் செய்வார்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமான அருள்கள் பொருந்திய ஒரு காலகட்டத்தை நாங்கள் எதிர்நோக்க இருக்கிறோம். எத்தனை பேர் ரமலானை சந்திப்பதற்கு முன்னால் மரணிக்க போகிறோம் என்பதை அந்த வல்ல ரஹ்மான் மாத்திரம்தான் அறிவார். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அந்த ரமலானை அடைந்து கொண்டு முறையாக பயன்படுத்துகின்ற நல்ல பாக்கியத்தை தந்தருள்வானாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிக சிறப்புகள் பொருந்திய ஒன்று எங்களிடம் வருகிறது என்றால், மிக முக்கியமானவர்கள் எங்களை சந்திக்க வருகிறார்கள் என்றால், அதிகம் எங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியவர்கள் எங்களை சந்திக்க வருகிறார்கள் என்றால் நாம் என்ன செய்வோம்? எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்வோம், எங்களுடைய வீட்டை நாங்கள் தயார்படுத்திக் கொள்வோம், எங்களுடைய சுற்றுச்சூழலை நாங்கள் தயார்படுத்திக் கொள்வோம், எங்களுடைய ஆடையை நாங்கள் தயார்படுத்திக் கொள்வோம். வருபவரை முகம் சுளிக்காமல் முழுமையாக கௌரவிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்வோம். ஆக ரமலான் என்பது எங்களுடைய வாழ்நாளிலே எங்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த ரமலானை மீண்டும் தருவானாக இருந்தால் எங்களுக்கு அல்லாஹு தஆலா தர வேண்டும். கிடைத்தால் அது மிகப்பெரிய பாக்கியம். எங்களை கஷ்டங்களிலிருந்து தூரமாக்குவதற்கான ஒரு சந்தர்ப்பம் வருகிறது. எங்களுடைய இலக்குகளை இலகுவாக அடைந்து கொள்வதற்கான ஒரு நேரம் எங்களை நோக்கி வருகிறது. நரகத்தை விட்டு எங்களை தூரமாக்கக்கூடிய ஒரு நேரம் எங்களிடம் வருகிறது. சுவர்க்கத்திற்கு எங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு நேரம் எங்களுக்கு வருகிறது. அல்லாஹு தஆலா கணக்கின்றி கூலி வழங்கக்கூடிய
ஒரு காலம் எங்களை நோக்கி வந்து கொண்டு எங்களுடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படக்கூடிய அதிகமான நேரங்களை கொண்ட ஒரு காலம் எங்களிடம் வந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதற்காக நானும் நீங்களும் தயாராக வேண்டிய ஒரு கடப்பாட்டிலே, நானும் நீங்களும் அதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டிய ஒரு கடப்பாட்டிலே இருக்கிறோம். அந்த ரமலானை நான் எப்படி பயன்படுத்தினால் அதனுடைய முழு சிறப்புகளையும் அடைந்து கொள்ளலாம் என்று சிந்திக்க வேண்டிய கட்டாயம் எங்களிடம் இருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சாதாரணமாக இந்த உலகத்திலே ஒரு சிறிய தொகையை தந்துவிட்டு ஒருவர் வருகிறார் என்றால் அவரை கௌரவிப்பதற்காக நாங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறோம், அவருக்கு விரும்பியவற்றை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறோம். இந்த உலகம் எதுவுமே இல்லை சகோதரர்களே. நாங்கள் ஓடி ஓடி உழைக்கிறோம், உழைத்து சேமித்து வைத்ததை அடுத்தவர்கள் நோகாமல் உண்டுவிட்டு மகிழ்ந்து செல்கிறார்கள். நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் முடிவில் நாங்கள் மரணிக்க இருக்கிறோம். நாங்கள் கஷ்டப்பட்டு கட்டிய வீடு எங்களுக்கு சொந்தமில்லாமல் போக இருக்கிறது. எங்களுடைய வாகனம் அடுத்தவர்களுக்கு செல்ல இருக்கிறது. எங்களுடைய ஆடையை கூட அடுத்தவர்கள் பங்கு போட்டுக் கொள்ள இருக்கிறார்கள். எங்களுடைய மனைவி அடுத்தவனுக்கு செல்ல இருக்கிறார். எங்களுடைய பிள்ளை எங்களை விட்டு விரண்டோட இருக்கிறது. யாரும் எங்களுக்கு துணைக்கு வராத அந்த கபரிலே நாங்கள் இருக்க இருக்கிறோம். தனிமையிலே நாங்கள் இருக்க போகிறோம். அங்கே எங்களுடைய அமல்கள் மாத்திரமே எங்களுக்கு உதவி செய்ய இருக்கிறது. எங்களுடைய நன்மைகள் மாத்திரமே எங்களுக்கு நண்பனாக போகிறது. எங்களுடைய தீமைகள் எங்களை சுட்டரிக்க கூடியதாக மாற இருக்கிறது. அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த கபரையும் மறுமையிலும் நாங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு, நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படுவதற்கு எதிர்வரக்கூடிய ரமலானை முறையாக பயன்படுத்த நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுடைய மனதிலே ஆழமாக நாங்கள் உறுதியாக முடிவெடுக்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் இந்த ரமலானில் இருக்கிற சிறிய வாய்ப்பையாவது நான் தவற விடுவதில்லை. எனக்கு அல்லாஹு தஆலா என்னுடைய வாழ்நாளிலே இந்த வாய்ப்பை தந்திருக்கிறார். நான் இன்னும் ஒரு தடவை இதை இழக்க கூடாது. நான் இதை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்று உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ரமலானினுடைய சட்ட திட்டங்களை நாங்கள் படிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும். அதை முறையாக பின்பற்றுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். எமது முன்னோர்களான சஹாபாக்கள், இமாம்கள் இந்த ரமலானை எப்படி பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்கிற தகவல்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போது இந்த ரமலானை நாங்கள் முறையாக பயன்படுத்துவதற்குரிய மன வலிமையையும் மன பக்குவத்தையும் அதற்கான திட்டமிடலையும் நாங்கள் சரியாக அறிந்து கொள்ள முடியும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானிலே இருக்கின்ற மிக முக்கியமான அமல், இந்த ரமலானிலே நாங்கள் நோன்பிருப்பது. பருவ வயதை அடைந்த ஊரிலே இருக்கக்கூடிய, நோன்பு நோட்பதற்கு தடை செய்யப்பட்ட அல்லது சலுகை அளிக்கப்பட்ட காரணங்கள் ஏதுமில்லாமல் இருக்கக்கூடிய ஆண் பெண் ஒவ்வொருவர் மீதும் நோன்பு கடமையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த மாதத்தை யார் அடைகிறாரோ அவர் நோன்பு இருக்கட்டும் என்று அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோன்பு என்பது சஹருடைய நேரத்தில் இருந்து நோன்பு திறக்கின்ற வரை இஸ்லாம் எவைகளை கடைபிடிக்குமாறு சொன்னதோ அவைகளை கடைபிடித்து, எவைகளை தடை செய்ததோ அவற்றை தவிர்த்து கொண்டு நாங்கள் இருப்பதையே நோன்பு என்று சொல்கிறோம். நோன்புடைய காரியங்களிலே முக்கியமானது நாங்கள் நோன்பிருப்பதாக நியத்து வைத்துக் கொள்வது. ஒருவர் ரமலானுடைய ஆரம்பத்திலே இந்த மாதம் முழுக்க நான் நோன்பிருக்க போகிறேன் என்று நியத்து வைத்தார் என்றால், மனதிலே நினைத்தார் என்றால், அவர் நோன்பு மாதம் முழுக்க நியத்தை புதுப்பித்துக் கொள்வது விரும்பத்தக்கது. நியத்தை திரும்ப அவர் மனதிலே நினைக்கவில்லை என்றாலும் அவர் நோன்பிருக்கலாம். இடையிலே நோன்பை விடுவாராக இருந்தால் திரும்ப நியத்தை அவர் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். மல்லம் யுபையத்தி சியாம ஃபலா சியாம லஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் தான் நோன்பிருப்பதாக அன்று இரவு நியத்து வைக்கவில்லையோ, மனதிலே எண்ணவில்லையோ, அவனுக்கு நோன்பு கிடையாது, ஃபர்லான நோன்பு கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சஹர் செய்ய வேண்டும், இப்படித்தான் சஹர் என்பது கிடையாது. சஹர் எவ்வளவு உயர்வானதாக இருக்கலாம், அல்லது மிக குறைவான உணவுகளை கொண்டதாக இருக்கலாம், அல்லது வெறும் தண்ணீராக கூட சஹர் இருக்கலாம். ஆனால் அந்த சஹருடைய நேரத்திலே எதையாவது நாங்கள் உட்கொள்ள வேண்டும், அதிலே பரக்கத் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்.
இவ்வாறு நாங்கள் சகர் செய்து விட்டோம் என்றால் பகல் பொழுதுகளிலே நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களிலிருந்து நாங்கள் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று சாப்பிடுவது, வேண்டும் என்று குடிப்பது, வேண்டும் என்று இந்திரியத்தை வெளியில் எடுப்பது, இல்லற வாழ்க்கையில் கணவன் மனைவி வாழ்க்கையில் ஈடுபடுவது, அது போன்று பெண்களுக்கு ஹைது நிவாஸ் என்கிற இரத்தப்போக்கு ஏற்படுவது, இரத்தம் குத்தி எடுப்பது, அதிகமான இரத்தப்போக்கு ஏற்படுவது என்று நோன்பை எந்த காரியங்கள் முறிக்குமோ அவைகளில் இருந்து பகல் பொழுதுகளிலே ஒருவர் ஒதுங்கி இருக்க வேண்டும். நான்காவதாக அவர் செய்கின்ற நோன்போடு ஒட்டிய முக்கியமான விஷயம் இஃப்தாருடைய நேரம். இஃப்தாருடைய நேரம் வேகமாக அவர் இஃப்தார் செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சமூகம் சகரை சுபகுடைய அதானுக்கு மிக நெருக்கமாக வைத்து இஃப்தாரை மக்ரிபுடைய நேரத்தில் அவசரமாக திறந்துவிடும் காலமெல்லாம் நலவிலே இருப்பார்கள் என்று சொன்னார். எனவே உரிய நேரத்தில் நாங்கள் இஃப்தார் செய்ய வேண்டும். முடியுமாக இருந்தால் ருத்தப் என்று சொல்லக்கூடிய உதற்கனியிலே, ஈத்தப்பழத்தினுடைய உதற்கனியிலே நோன்பை திறப்பது விரும்பத்தக்கதாக இருக்கிறது. முடியாதவர்கள் காய்ந்த ஈத்தம்பழங்களிலே நோன்பை திறக்கலாம். அதற்கும் இல்லாதவர்கள், முடியாதவர்கள் தண்ணீரை அருந்தி நோன்பை திறந்து கொள்ளலாம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதனுடைய இரவு பொழுதுகளை முழுக்க இரவு வணக்கங்களிலே கழிப்பது மிகவும் முக்கியமான ஒரு அமலாக இருக்கிறது. ரமலான் காலத்திலே நாங்கள் கவனிக்க வேண்டிய, செய்ய வேண்டிய இன்னும் ஒரு விஷயம்தான், அதிகமாக நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நான் சொன்னதை போல ரமலான் காலம் என்பது அதிகமாக பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய காலம். எங்களுக்கு அதிக தேவை இருக்கிறது. நான் தனி மனிதன் என்ற அடிப்படையில் எனக்கு தேவை இருக்கிறது. என்னுடைய குடும்பம் என்ற அடிப்படையில் எனக்கு தேவை இருக்கிறது. என்னுடைய சமூகம் என்ற அடிப்படையில் எனக்கு தேவை இருக்கிறது. நான் பாடசாலையினுடைய ஆசிரியர் என்ற அடிப்படையிலே எனக்கு தேவை இருக்கிறது. நான் ஒரு பாடசாலையினுடைய மாணவன் என்ற அடிப்படையிலே எனக்கு தேவை இருக்கிறது. ஆக தேவைகள் ஏதோ ஒரு வகையிலே அதிகமாக கொண்டவர்களாகவே ஒவ்வொருவரும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த தேவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கான, நிவர்த்தி செய்து கொள்வதற்கான அதிகமான சந்தர்ப்பங்கள் இந்த ரமலான் மாதத்திலே இருக்கிறது. அதில் ஒரு சந்தர்ப்பம் தான் சஹருடைய நேரம். இன்னும் ஒரு சந்தர்ப்பம் அதானுக்கும் இகாமத்திற்கும் இடைப்பட்ட நேரம். எனவே அதானுக்கே நாங்கள் பள்ளிக்கு வந்து விடுவோமாக இருந்தால், அதானுக்கு முன்னரே பள்ளிக்கு சமூகம் அளிப்போமாக இருந்தால், ஒவ்வொரு நாளும் இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதானுக்கும் இகாமத்திற்கும் இடைப்பட்ட நேரம் அல்லாஹு தஆலாவிடம் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுகிற நேரம். நாங்கள் நோன்பு நோற்றிருக்கிறோம் என்பதனால் ஒரு அமலோடு அமலை செய்து கொண்டு அல்லாஹு தஆலாவிடம் நாங்கள் செய்கின்ற பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிகவும் தகுதியானது. எனவே நோன்பாளி எல்லா சந்தர்ப்பங்களிலும் பிரார்த்தனை செய்யலாம். நோன்பு திறக்கிற நேரம் நோன்பாளியினுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நோன்பு திறக்கிற நேரம் நாங்கள் பிரார்த்தனையை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். இந்த காலங்களிலே அதிகமாக நாங்கள் சுன்னத்தான தொழுகை, இரவு வணக்கம், பரதான தொழுகை என்று அதிகமாக தொழுகைகளிலே ஈடுபாடு காட்டுவோம். ஒரு அடியான் அல்லாஹு தஆலாவுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவன் சுஜூதில் இருக்கிற நேரம் என்று சொன்னார்கள். எனவே இந்த ரமலான் மாதம் அதிகமாக நாங்கள் தொழுகையில் ஈடுபடக்கூடிய மாதம். எனவே சுஜூதில் இருக்கிற நேரம் நாங்கள் அதிகமாக பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலாவிடம் இந்த மாதத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள உதவி செய்யுமாறு நாங்கள் அதிகம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இது எங்களுக்கு மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்லவைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு, நலவுகளை பெற்றுக் கொள்வதற்கு தகுதியானவர்களாக நாங்கள் இருக்கிறோம். நலவு இருக்கிறது, அது கொடுக்கப்பட இருக்கிறது. யாருக்கு கொடுக்கப்படும்? தகுதியானவர்களுக்குத்தான் கொடுக்கப்படும். இந்த ரமலான் மாதம் நலவுகள் நிறைந்தது. அந்த நலவுகளை பெற்றுக்கொள்ள யார் தகுதியாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த நலவுகள் கிடைக்க இருக்கிறது. அடுத்தவர்களுக்கு கிடைக்காது. அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். நலவுகளில் இருந்து நாம் தடுக்கப்படுவதற்குரிய முக்கியமான காரணங்களில் ஒன்று எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய குற்றங்கள், எங்களுடைய குறைகள். நலவுகளில் இருந்து நாம் தூரமாக்கப்படுவதற்குரிய காரணங்களில் ஒன்றாக இருக்கிறது. நாம் இங்கு தற்போது அதிகமானவர்கள் வீற்றிருக்கிறோம். ஆனால் இங்கு இருக்கின்ற பலருக்கு ஜும்மாவுடைய பலன் கிடைக்கவில்லை. யார்
இமாம் மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னர் வந்தார்களோ அவர்களுக்கு தான் ஜும்மாவுடைய பலன். எனவே ஜும்மாவுக்கென்று பலன் இருக்கிறது. அது உரிய நேரத்தில் வருபவர்கள் அதற்கு தகுதியுடையவர்களாக, அந்த பலனை பெற்றுக் கொள்வதற்கு தகுதியுடையவர்களாக இருப்பார்கள். ஜும்மாவுடைய பலனை அடுத்தவர்களோடு பேசுகிறவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அடுத்தவர்களோடு பேசுகிறவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஜும்மாவினுடைய பலனை அதிகமாக தூக்கத்தில் இருப்பவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஜும்மாவினுடைய பலனை ஏனோ தானோ என்று இருப்பவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆக ஒவ்வொரு பலனுக்கும் நன்மைக்கும் ஒவ்வொரு தகுதி இருக்கிறது. சகோதரர்களே, ரமலானினுடைய சிறப்புகளை பலன்களை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் தீமைகளிலிருந்து தூரமாக வேண்டும். நடந்த தீமைகளுக்காக அல்லாஹு தஆலாவிடம் தௌபா செய்ய வேண்டும். இறைவா, என்னுடைய பாவங்களை கழுவி என்னை விட்டு சுத்தமாக்கி நன்மைகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற உள்ளமாக, நன்மைகளை அடைந்து கொள்ளுகின்ற உடம்பாக என்னுடைய உடலையும் உள்ளத்தையும் ஆக்கியருள்வாயாக என்று அல்லாஹு தஆலாவிடம் நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். தீமைகளுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய தண்டனைகளில் ஒன்று நலவுகளில் இருந்து அவர்களை தூரமாக்குவது, நன்மைகளை அவர்களை செய்யாமல் ஆக்குவது. தீமைகள் செய்கிறவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய தண்டனைகளில் ஒன்று. எனவே இந்த ரமலானை நாங்கள் முறையாக பயன்படுத்திக் கொள்ள தௌபா செய்ய வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த காலத்திலே நான் ஏற்கனவே சொன்னதை போல பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குரிய அதிகமான சந்தர்ப்பங்களை வழங்குகிறார். அந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மாதம் அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். அதனால் அல் குர்ஆனுக்காக சிறப்பிக்கப்பட்ட மாதம், அல் குர்ஆன் அதிகமாக ஓதப்படுகிற மாதம். அந்த கூட்டத்திலே நாங்களும் இணைந்து கொள்ள வேண்டும். அல் குர்ஆனை அதிகமாக ஓதுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். எத்தனை ரமலான் எங்களிடம் வந்து சென்றிருக்கிறது, எத்தனை தடவை ரமலான் அல் குர்ஆன் இறங்கிய மாதம் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். எத்தனையோ தடவைகள் அல் குர்ஆனை ஓதுவதற்கு இந்த மாதத்தை பயன்படுத்துவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவோ பயான்களை நாங்கள் கேட்டுவிட்டோம். எத்தனை பேர் எனக்கு ஓத தெரியாத இந்த குர்ஆனை இந்த மாதத்திலே நான் ஓதுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முயற்சி எடுத்தோம். எத்தனை பேர் என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்திக்கிற கடைசி ரமலானாக இது இருக்கலாம், அதனால் இந்த காலத்திலே அல்லாஹு தஆலா எனக்கு வழிகாட்டுவதற்காக, என்னுடைய சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக அவன் பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய இந்த உலகத்திலே 1400 ஆண்டுகள் சென்றதற்கு பிறகும் எவராலும் ஒரு ஹர்பையேனும் மாற்ற முடியாமல் இருக்கிற இந்த குர்ஆனை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எத்தனை பேர் முயற்சித்தோம். சகோதரர்களே, சென்றது சென்று விட்டது, முடிந்தது முடிந்து விட்டது. காலம் சென்றது வராது, இருப்பதை இழப்பதும் கூடாது. எனவே எதிர்வருகிற இந்த காலத்தை அல் குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காக பயன்படுத்துவோம், அல் குர்ஆனை ஓதுவதற்காக பயன்படுத்துவோம். அல் குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட இந்த மாதத்தை அதற்காக நாங்கள் செலவழிப்பது அல்லாஹு தஆலாவிடம் அதிக நன்மைகளை எங்களுக்கு பெற்றுத்தரும். சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவிடம் அதிகம் நெருங்குகின்ற ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த காலத்திலே, ரமலான் மாதத்திலே கியாமுல் லைலிலே நாங்கள் ஈடுபடுவது, அதிகமாக தர்மங்கள் செய்வது, அடுத்தவர்களை நோன்பாளிகளை நோன்பு திறக்க செய்வது, அதிகமாக இந்த மாதத்தை தூக்கத்தில் கழிப்பதை நாங்கள் தவிர்த்துக் கொள்வது, தேவையில்லாத காரியங்களிலே இந்த மாதத்தில் ஈடுபடுவதை நாங்கள் தவிர்த்துக் கொள்வது. இந்த ரமலான் மாதத்தை கொண்டாடுவதற்காக சிலர் இப்போதிருந்தே முறைகேடான தயார்படுத்தல்களை செய்து வைத்திருப்பார்கள், சில விளையாட்டுகளுக்காக திட்டமிட்டிருப்பார்கள். இதுதான் இந்த மாதத்தை நாம் பயன்படுத்துவதற்கு தயாராகின்ற லட்சணமா என்று அவர்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க தலைப்பட்டிருக்கிறார்கள், கடமைப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த மாதத்தில் நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு வினாடியும் பெருமதியானது, அதை நாங்கள் வீணாக்கிவிடக் கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மின் ஹுஸ்னில் இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யஅலீஹி. ஒரு மனிதனுடைய நல்ல பண்பு அவனுக்கு எது தேவையில்லையோ அதை விட்டு விடுவது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இறை விசுவாசிகளுடைய பண்பை பற்றி சொல்லும் போது அவர்கள் வீணான காரியங்களில் இருந்து ஒதுங்கி இருப்பார்கள், வீணான காரியங்களை புறக்கணித்து நடப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா இறை விசுவாசிகளுடைய பண்பை நமக்கு சொல்லி காட்டுகிறார். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹு தஆலா திரும்ப திரும்ப இந்த சந்தர்ப்பங்களை நமக்கு வழங்குகிறார். எம்மை சுத்தப்படுத்திக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கிறது.
எம்மை சுத்தப்படுத்துமாறு உபநியாசங்கள் அடிக்கடி செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. எங்களுக்கு நன்மையின் வாயில்கள் காட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. தீமைகள் எது என்று காட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. எங்களுடைய நேரங்களை எப்படி நல்லவைகளாக கழிக்கலாம் என்று எங்களுக்கு உபநியாசங்கள் பயான்கள் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய அருள்முறை ஓதி காண்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஹதீசுகள் எங்களுக்கு சொல்லி காட்டப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை பற்றி சொல்லும் போது, இந்த அமானிதத்தை நாங்கள் மலைகளிடம் ஒப்படைத்தோம், மறந்து விட்டன. வானம் பூமிகளிடம் ஒப்படைத்தோம், மறந்து விட்டன. ஆனால் மனிதன் இதை ஏற்றுக்கொண்டார். இன்னஹு கான வலூமன் ஜஹூலா. அல்லாஹ் தஆலா சொல்றார், பாவம் மனுஷன், அவனுக்கு தெரியாது, அதனால ஏற்றுக்கொண்டான். அவன் அநியாயக்காரன், அதனால் அவன் ஏற்றுக்கொண்டான். அவன் அறிவீரன், அவனால் அவன் ஏற்றுக்கொண்டான் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குர்ஆனினுடைய சிறப்பு தெரியாமல், குர்ஆனினுடைய முக்கியத்துவம் தெரியாமல், அதனுடைய கௌரவம் தெரியாமல் அதை ஏற்றுக்கொண்டவர்கள், அது சொல்ல அந்த கௌரவம் சொல்லப்பட்டும் புறக்கணித்து நடப்பவர்கள் அநியாயக்காரர்கள் என்றும் அறிவீரர்கள் என்றும் அல் குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில் நமக்கு சந்தர்ப்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்பவர்கள் தான் புத்திசாலிகள். சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்பவர்கள் தான் வாழ்க்கையிலே வெற்றி பெறுகிறார்கள். எனவே இந்த ரமலான் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம். இதை நாங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்வோமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்திலும் சந்தோஷமான வாழ்க்கை, மறு உலகத்திலும் சந்தோஷமான வாழ்க்கை, இந்த உலகத்திலும் நிம்மதியான வாழ்க்கை, மறு உலகத்திலும் எங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை இருக்கிறது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முறையாக இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்வோம். வல்லோன் அல்லாஹு தஆலா நம் அனைவரும் சரியாக இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொண்டு இந்த மாதத்திலே இருக்கின்ற நன்மைகளை அதிகம் அதிகம் பெற்றுக்கொள்கின்ற கூட்டத்திலே நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிசாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம்பின் ஃபஸ்தக்ஃபிரூ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.